முஸ்லிம் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஆணைக்குழுவால். ஹாய் எவ்ரிவான். முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினரும் குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளருமான முபாரக் என்பவர் இன்று 5 லட்சங்களை லஞ்சமாக பெற முயற்சி செய்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹுசைன் அகமட் பைலா என்பவரும் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு இலங்கை அரசிற்கு 99 மில்லியன் நட்டத்தை ஏற்படுத்தினார் என்ற அடிப்படையிலே இவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று மாத்திரம் இலங்கையில் 2 முஸ்லிம் அரசியல்வாதிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளர் முபாரக் என்பவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார். 5 லட்சங்களை லஞ்சமாக பெற முயற்சித்தார் என்ற அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இவர் நிலாவளி இக்பால் நகரில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் முபாரக் என்பவர் குறிப்பிடும் பொழுது தன் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தான் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். என்றாலும் விசாரணைகளின் பின்னரே இதன் உண்மைத்தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். அதே போன்று 2004ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி அமைச்சராக செயற்பட்ட ஹுசைன் அகமட் பைலா என்பவரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு காலங்களிலே இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவராக செயற்பட்ட பொழுது இலங்கை அரசிற்கு 99 மில்லியன்களை நட்டத்தை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று மாத்திரம் இலங்கையில் 2 முஸ்லிம் அரசியல்வாதிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.